Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் எண்டிங் இன் யோர் லைஃப்? ஸோ இந்த 2024லேருந்து என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு எண்ட் ஆகுது? இந்த வருஷம் எப்படி முடியுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் வந்துட்டு எண்ட் ஆகுது பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ஸ்டோன். Pile number 2, this one. Pile number 3. Okay. So, இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் choose பண்ணிக்கோங்க. Okay, choose பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் வந்து வெரி சூஸி, ரொம்ப வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப செலக்டிவாக இருக்கீங்க. அந்த ஒரு அதாவது ஒரு பீப்புளோட இன்டராக்ட் ஆகிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு விஷயம் செய்யறதாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோன்லேயே இருந்து செய்யணும், ரிஸ்க் எடுக்காம பண்ணணும்னு மாதிரி இப்போதைக்கும் வந்து நீங்கள் சேஃப் ஜோன்லேயே இருக்கீங்க. பட் அந்த ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆகும். உங்கள் மைண்ட் செட்டில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் நிறைய செல்ஃபிஷான ஒரு விஷயம், அதாவது ஃபேமிலி உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கும் நீங்கள் வந்து செய்வீங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு செல்ஃபிஷாக நிறைய விஷயங்களில் இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் பைல் 1 வந்து ரொம்ப கிவர், லவ்வாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதிக கிவராக தான் இருந்திருக்கீங்க இன்ன வரைக்கும். பட் வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட் ஸ்டாப் ஆகும். அதாவது வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப கிவரால இருக்க மாட்டீங்க. அந்த ஓவரா சென்சிட்டிவ் சிம்பத்திலாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. உங்களோட அந்த ஒரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் அது உங்களுக்கு வீக்னஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வீக்னஸ் வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது, அவ்வளோக்கும் அது எண்ட் ஆகிடும். அண்ட் வந்துட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உங்களை சுற்றியுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வேறு இடத்துக்கும் போகலாம். உங்கள் லைஃப் ஜேர்னி நோக்கின ட்ராவல் அதிகமாக இருக்கும். அண்ட் ஒரு சில பீப்புள் வந்து உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆவாங்க. அதாவது எண்ட் ஆவாங்க இந்த சென்ஸ், அவங்களோட வந்துட்டு கான்டாக்ட் அதிகமாக இல்லாமல் போயிடும். நீங்கள் எஸ்பெஷலி அவ்வளோ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டீங்க அவங்களோட. பிகாஸ் வந்து உங்களோட சொன்ன மாதிரி செல்ஃபிஷாக இருப்பீங்கன்னு, உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களோட லைஃப், உங்கள் க்ரோத் இது மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட பழைய ஹேபிட்ஸாக இருக்கட்டும், பழைய லைஃப் ஸ்டைல், பழைய பீப்புள், இவங்க எல்லாருமே வந்துட்டு மாறுவாங்க. ஓகே, ஒரு சில விஷயம் வந்து ஃபாரெவர் எண்டிங்காக கூட வந்துட்டு இருக்கும். பட் டோன்ட் வரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதிகமாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற டெசிஷன் அது வந்து மற்றவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு
ஓகே இல்லைனாலுமே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியுது. அண்ட் உங்களுக்குன்னு வந்து ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. மேபி இப்போ உங்களோட சுற்றி வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க வந்து மாறுவாங்க. அவங்களோட அந்த பாண்டிங் எண்ட் ஆகும். ஒரு நியூ பீப்புள், ஒரு நியூ லைஃப், நியூ ஜேர்னி கண்டிப்பாக இருக்கு. அண்ட் உங்களோட ஒர்க்கில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நல்லா தெரியுது. மேபி நீங்கள் இருக்கிற அந்த ஒர்க்கை வந்து குவிட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. குவிட் பண்ணிட்டு வேற ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் ஒரே இதாக ரொட்டீனாக செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எண்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஒரு ஐடியாஸ் அது வந்து வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட கிரியேட்டிவ்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களோட கிரியேட்டிவ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப வந்துட்டு உங்களோட கெரியர்லையும் சரி உங்களோட லைஃப்லையுமே வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகே, ஸோ இது வந்து பைல் நம்பர் 1க்கு ஒரு பிக்கஸ்ட் டேர்ன் ஓவர் நான் சொல்லுவேன். அதாவது உங்களோட அந்த பழைய விஷயங்கள்ல நிறைய எது எது உங்களை வந்து பிளாக் பண்ணுச்சு, எது எது வந்து உங்களை மூவ் ஆன் ஆக முடியாம தடுத்துச்சோ அது எண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு பிளாங்க் லைஃப் கிடைக்கிறப்போ அங்க உங்களோட ஐடியாஸ், உங்களோட நியூ கிரியேட்டிவிட்டி மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து உங்களோட நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அண்ட் நிறைய வந்து சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும், பீப்புளோட நிறைய பேசணும். ஸோ ஒரு பீப்புளோட ஒரு பாண்டிங், நல்ல ஒரு 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 ஜெனிவனான ஒரு பாண்டிங் வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஹேபிட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட அந்த சோலோ ஜேர்னி இஸ் எண்டிங். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து லேட் மேரேஜாக இருக்கலாம். அதாவது இன்னும் மாப்பிள்ளை வந்துட்டு செட் ஆகலை, பொண்ணு செட் ஆகலை, நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் வெரி சூஸியாக இருக்கீங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூஸியாக இருந்தீங்கன்னா அதனால கொஞ்சம் டிலேஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃப்யூச்சரில் நீங்கள் பாஸ்டில் பண்ண தப்ப பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சூஸியாக தான் இருக்கீங்க. பட் இட் இஸ் ஓகே, குட். வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட அந்த ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு லவ், ரிலேஷன்ஷிப்ஸ் கண்டிப்பாக வருது. உங்களோட அந்த சிங்கிள் லைஃப் எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப்பில் வந்துட்டு லவ் வேற ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. எப்பயும் ஒரே மாதிரியே வந்து இல்லை. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரொம்ப செல்ஃபிஷாக போயிட்டு இருக்குன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு டெசிஷன் நான் வந்து எடுக்கணும் போகணும்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா எஸ், இந்த டைம் வந்துட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன், அதாவது இந்த டெசிஷனில் போட்டால் இந்த கெரியர் சூஸ் பண்ணலாமா, இல்லை வேற ஒரு கெரியர் சூஸ் பண்ணலாமா, இது மாதிரி நிறைய தாட்ஸ். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அப்ராட் போகிறதுக்கும் ஒரு சான்சஸ் கிடைச்சிருக்கும். பட் அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, அங்கே போய் பிகாஸ் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இப்போ ரைட் நவ் வந்துட்டு வெரி மச் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற அந்த பீப்புள், அவங்களோட லைஃப் அண்ட் அவங்க இப்போ எப்படி வாழ்கிறாங்க, அண்ட் அதை வந்து ஒரு கம்பேரிஷனாகவும் வைக்கிறீங்க, இன்னொரு சமயம் ஒரு லெசனாகவுமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் டெசிஷன் எடுக்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்கிறீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் இந்த விஷயங்கள்னால. பட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஹேபிட் ஷுட் எண்ட். கம்பேரிஷன்ஸை விட்டுட்டு உங்களோட லைஃப் ஃபார்வர்டாக சீக்கிரம் கொண்டு போங்க, ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களோட திங்கிங் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்கில் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும் பிகாஸ் இந்த ஒரு பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1.
ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். வாட்ஸ் எண்டிங் இன் யோர் லைஃப்? Pile number 2. It's wonderful. எடுத்த உடனே லவ்லியான ஒரு எனர்ஜி வந்து எனக்கு கிடைச்சது. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த ஒரு உங்களுக்கு வந்து அந்த வரக்கூடிய டேஸ்ல ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு டிவைன் ஹையர் செல்ஃப்ல இருந்துமே வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ரைட். ஸோ நிறைய சயின்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்களே வந்து எஸ் ஐ எம் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களோட அந்த நெகட்டிவிட்டி, பைல் நம்பர் 2 வந்துட்டு நெகட்டிவிட்டினா அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டியை வந்துட்டு உங்களால் ப்ராசஸ் பண்ணவே முடியாது. அதை எப்படி வந்து என் லைஃப்லேருந்து நான் வெளியே கொண்டு போகிறது? நோ. நீங்கள் ஒரு ரொம்ப ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்கும். ரொம்ப பர்சனல், எது எடுத்தாலும் ஒரு பர்சனல். ஒருத்தவங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அது பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க பர்சன் தான் நீங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம்னால நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய பிளாக்கேஜஸ் பார்த்தாச்சு. பட் இப்போ என்ன அப்படின்னா வரக்கூடிய டேஸில் வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சம்திங் வெரி குயிக்காக நடக்கும். ஒரு விஷயம் அதாவது உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணுவீங்க, ரொம்ப நாளாக வந்துட்டு அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். பட் ஜஸ்ட் லைக் ஒன் டே இல்லை ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எல்லாமே மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைசஸ் ஆல்சோ வந்து இருக்குது. ஓகே. அண்ட் பீப்புள் உங்களை பற்றி ரொம்ப காசிப் பண்ணுவாங்க. ரொம்ப ஏதாவது வந்து ஒரு டாபிக் நீங்கள் தான் இருப்பீங்க, உங்களை குறை சொல்லுவாங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஸோ அந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்க உங்களை பற்றி வந்துட்டு நெகட்டிவாக பேச மாட்டாங்க. பிகாஸ் சம்வேர் வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு க்ரோத்தை நோக்கி போவீங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட அப்பியரன்சஸ்லையுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு பீப்புள் உங்களை வந்து பேசினாங்களோ, உங்களை வந்து அதாவது ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க பட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, there was a time, அது மாறும். அந்த பீப்புள், அந்த பர்சன் டெஃபினட்டாக வந்துட்டு அவங்களோட அந்த நெகட்டிவிட்டி எண்ட் ஆகும். ஓகேங்களா? அவங்களோட அந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு பிஹேவியர் உங்களை நோக்கி வர்றது வந்து எண்ட் ஆகும். நிறைய மாற்றங்கள் அந்த பீப்புளோட பிஹேவியரில் பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இப்போ வந்து ரொம்ப தனிமையாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் பேசணுன்னா பேசுவாங்க, பட் அவங்க வந்து நாட் குட் ஃபார் யூ. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஒரு பர்சன்லாம் கிடையாது, வெரி காசிப் பண்ணுற பர்சன் தான் உங்களோட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அவங்களோட போக வேண்டாம். பிகாஸ் அவங்களோட இருக்கிறப்போ உங்களுக்கான அந்த க்ரோத் மைண்ட் செட்டே இல்லை. ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களோட பேசுறதில்ல, கான்டாக்ட் வச்சுக்கிறதில்ல. ஸோ தனிமையாக தான் இருக்கீங்க, நிறைய விஷயங்களில் தனிமையாக இருக்கீங்க. வெரி சூஸி. ஒரு பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுறதோ ஒரு பீப்புளோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது மேற்கொண்டு வெரி சூஸியாக தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஹேபிட் மாறும், இந்த ஒரு லைஃப் மாறும். ஸோ உங்களுக்கான ஒரு லைக் மைண்டட் பர்சன், உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரொம்ப கேரிங்காகவும் இருப்பாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய டேஸில்
உங்களை விட எங்கராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட நல்லா இன்டராக்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட எல்டராக இருக்கிறவங்கள விட, உங்கள் ஏஜை விட உங்களோட எங்கராக இருக்கவங்களோட நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு சப்போர்ட் பயங்கரமாக இருக்கும், அண்ட் ஒரு லவ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேரிங் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு பீப்புள், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்துட்டு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்களோட கெரியரும் சரி, உங்கள் லைஃப் க்ரோத்துக்குமே வந்துட்டு அந்த பர்சன்ஸ் வந்து எண்ட் ஆகும், ஐ மீன் ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இப்போது ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, பட் அது மாறும். நீங்கள் வந்து செட் பண்ண அந்த பவுண்ட்ரிஸில் உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் போட்டிருந்துருப்பீங்கல்ல, அதுலெல்லாம் மாற்றங்கள் வருது. ஒரு சில ரூல்ஸ் எண்ட் ஆகும். ஃபைல் நம்பர் 2 ஐ திங்க் நல்ல ஒரு வெரி பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் வருது. பார்ப்போம். லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களோட நீங்கள் வந்து இப்போது ஒரு பிகினராக இருக்கீங்களா உங்களோட ப்ரொஃபஷ்னலில் சரி, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ நீங்கள் பிகினர் டு அந்த மிட் லெவலுக்கு வந்துட்டு இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு மேபி இப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்களா, அதாவது உங்களுக்கு ஓவர் திங்கிங்னால இருக்காது மோஸ்ட்லி, பட் ஆனால் வந்து ஃப்யூச்சரை நினச்சி அந்த ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் டுகெதராக வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அட் அ டைமில் ஹேண்டில் பண்ணுறது சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் உங்களால் ஃபேமிலிக்கு அண்ட் உங்கள் ப்ரொஃபஷ்னலுக்கு அண்ட் உங்களுக்கு டைம் ஒதுக்க முடியல. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சஸாக இருக்குது இப்போது. பட் டோன்ட் வரி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் இங்கே ப்ராப்பராக ரெஸ்ட், அது மட்டும்தான் வந்து மேஜர் திங். ஓகேங்களா, ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, விச் இஸ் இம்பார்ட்டண்ட். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க பீப்புள், சரி உங்களோட அந்த லவ்வை சரி, நிறைய அட்ராக்ஷன் பவர் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து உங்களோட மைண்டு ரொம்ப ஒரு கிளம்ஸியாக இருக்குது, ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து மாறும். அதாவது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்கல்ல ரைட்னா, அது வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஆர்கனைஸ்டாக கொண்டு போவீங்க. பட் இந்த ப்ராசஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, டெஃபினட்டாக சேலஞ்சஸ் இருக்கும். ஏன் வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் உங்களோட லைஃப் இப்போ குவைட் மெஸ்ஸியாக இருக்கு. அதுலேருந்து ஆர்கனைஸ்டாக போகிறப்போ வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்கும், லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ் நிறையவே இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது மோஸ்ட்லி உங்களுக்கு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னா ஹெல்த் தான். அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுதான், அது பொறுத்து தான் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து பைல் நம்பர் 2 பாஸ்ட் நெகட்டிவிட்டி, ஏதோ ஒரு ட்ராமா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஹீலிங் இருக்கும். ஐ மீன் நான் 100% ஹீல்டு ஆயிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ஹீலிங் இருக்கும். நல்ல ஒரு, அதாவது ரொம்ப டூ மச்சாக அவங்கள வந்து பாதிக்காது, நீங்களே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் உங்களுக்கு வரும். பட் ஆனால் வந்துட்டு என்னன்னா, இது உங்களுக்குள்ள லைஃப் சேஞ்சஸ் வரும், பீப்புள் சேஞ்சஸ். இது பழைய விஷயங்கள் எண்ட் ஆகி புது விஷயங்கள் வந்தாலுமே வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணணும். லைக் உங்களோட ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் ஸ்லீப், அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஓல்டு தாட்ஸ் எல்லாம் வரும், அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா, பிகாஸ் இந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஹேபிட் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் எண்ட் ஆகாது.
ஓகே, ஸோ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக எண்ட் ஆகும். பட் இந்த ஒரு ப்ராசஸ் சேலஞ்சஸ் கொடுக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இது அவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு கிடைக்கும், டக்குன்னெலாம் மாறிடுவீங்கலாம் சொல்ல மாட்டேன். பட் இட் டேக் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஃபோர்ட் உங்கள் சைட்லேயும் போடணும். அது போடாமல் ஓகே சீக்கிரம் சரியாயிருட்டாங்க, ஓகே அவ்வளோதான்ட்டு விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ ஒரு சில பேருக்கு எவ்வளோ வந்து நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமும் கிடைக்கும், லேட்டாகவுமே கிடைக்கும். பட் ஆனால் மாற்றங்கள்ங்கிறது இருக்குதான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாஸ்ட் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது எண்ட் ஆகுது. உங்களுக்கு நல்ல விஷயம்னு பார்த்துக்கிட்டா அந்த எண்ட் ஆகிறதே வந்து அந்த பாஸ்ட் பெயின், அதோட தாக்கம் வந்துட்டு இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கறதாக இருந்தாலும் யோசிக்கிறதாக இருந்தாலும் உங்கள் அந்த பாஸ்டில் நடந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எண்ட் ஆகும். அதாவது பாஸ்ட் கம்ப்ளீட்டாக அந்த மெமரிஸ் எண்ட் ஆகும்னு சொல்ல மாட்டேன், பட் வந்துட்டு வெரி செலக்டிவாக இருக்கும்னு சொல்லுவேன். இப்போது நீங்கள் கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கர், எது நினச்சாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் வந்துருச்சு பாஸ்ட் ரிலேட்டட், அவ்வளோதான், ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. பட் அந்த ஒரு விஷயம் மாறும். ஓகேங்களா? அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டில் மாற்றங்கள் வரும். அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சேஞ்சஸ் தெரியுது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு நோ சொல்கிறீங்க, இல்லைனா செல்ஃபிஷாக நடந்துக்கிறீங்க. அந்த ஒரு இடத்துல ஆல்தோ நீங்கள் வந்து செல்ஃபிஷாக உங்களோட நல்லதுக்காக நீங்கள் அதை செஞ்சாலுமே, அதை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு அப்படி செஞ்சுருக்க கூடாது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்களா? ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ரிக்ரெட் பண்ணிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பர்சன் நீங்கள், அது மாறும். லைக் ஐ டோன்ட் கேர், எனக்கு என்னோட ஹாப்பினஸ், என் லைஃப் முக்கியம், தட் மைண்ட் செட் வில் கம். அது அவ்வளோ ஈஸியாக வராது, அதுவும் சொல்லிடுறேன். சேஞ்சஸ் வரும், அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. அந்த ஒரு ப்ராசஸில் தான் ஆக்சுவலி நீங்கள் இருக்கீங்க, அந்த மாற்றங்களை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாகவுமே இருக்கணும் அதே சமயம். அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு யூனிவர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு சில டாக்ஸிக் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை டாக்ஸிக்கான ஒரு சூழ்நிலைகள், எனிதிங், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது கிடையாது, அதை யூனிவர்ஸ் உங்களை விட்டு விலக்கி வச்சுருப்பாங்க. மேபி நீங்கள் உங்களோட ஃபேமிலி, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட வெரி க்ளோஸ் பாண்டாக இருந்திருக்கலாம். அவங்களோட உங்களுக்கு நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஃபோனில் பிக்சர்ஸ் இல்லை ஆல்பம்ஸ் அந்த மாதிரி கூட கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போது அந்த பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கலாம். ஐ மீன் பாண்டிங் இருக்குது, பட் ஆனால் பேச்சுவார்த்தை கிடையாது. ஓகே, ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு விஷயம்
இப்போ வரைக்கும் வந்துட்டு திருப்பி அந்த ஒரு பழைய பாண்டிங் எல்லாமே இடையில என்ன நடந்துச்சோ அது எண்ட் ஆகிட்டு பழைய பாண்டிங் உருவாகாதா? ஸோ இந்த தாட்ஸ் இருக்கா இல்லையா? அப்சல்யூட்லி இருக்கு. பைல் நம்பர் 3க்கு ஒரு மாற்றங்கள்ங்கிறது அதே பர்சன் கிட்ட தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனா வந்து யூனிவர்ஸ் அந்த பர்சனை உங்க லைஃப்ல இருந்து யூனிவர்ஸ் தான் விலக்கி வச்சாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய ஏமாத்திருக்காங்க. அவங்க உங்க கூட இருந்த வரைக்கும் உங்க வாழ்க்கை முன்னேறல. நீங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தீங்க. எஸ் ஆர் நோ? கண்டிப்பா வந்து இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குன்னா அவங்க இருந்தப்போ உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு கம்பேர் பண்ணுங்க. ரைட். ஸோ யூனிவர்ஸ்க்கு தெரியும் எது உங்களுக்கு நல்லது எது இல்லைன்னு. நீங்க திருப்பி அந்த பர்சனோட நான் போய் சேரணும், மறுபடியும் அவங்களோட அந்த பாண்டிங் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பா முடியாது. அவங்களோட ஒரு ரோல், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், உங்களோட லைஃப்ல ஒரு மேஜரான ஒரு பர்சன் அப்படின்னு இருந்த அந்த ரோல் எண்டட், ஃபார் எவருக்கு எண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அவங்களோட நீங்க இனி பேசினாலும் ஹைபையோட தான் இருக்குமே தவிர சம்டைம்ஸ் கான்டாக்ட்ல இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு தருணங்கள் வராது, ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகாது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது அவ்வளவுதான், எண்ட் ஆயிடுச்சு உங்க லைஃப்ல. ஓகே, ஸோ நீங்க அது அவங்களவே பார்த்துக்கிட்டு அதுவே வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அவங்களோட அந்த நெகட்டிவ் கர்மா உங்களுக்கு பண்ணாங்கல்ல அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ யூனோ தேர் இஸ் ஆல்வேஸ் அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்துட்டு நடக்குது, ஆனா அது உங்க கண்ட்ரோல்ல மீறி தான் நடக்குது, யூனிவர்ஸ் நடத்தி வைக்கிறாங்க. ஸோ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். திருப்பி போகாதீங்க பின்னாடி. உங்களோட பாஸ்ட்ல இருந்த பீப்புள் சூழ்நிலைகள் எண்ட் ஆகுது. ஓகே, ஓ அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நீங்க பாஸ்ட்ல எந்த ஒரு விஷயத்துக்கு அழுதிங்களோ, எந்த ஒரு பீப்புள்னால அழுதிங்களோ அந்த ஒரு விஷயம் இனி பண்ண மாட்டீங்க. ஓகே, சி உங்க கண்ணு முன்னாடியே அந்த பர்சன்ஸ் கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க. மேபி ஆல்ரெடி ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு அந்த நியூஸ் கிடைச்சிருக்கலாம். Okay, so see, look at the card. Justice. நான் முன்னாடியே சொன்னேன்ல, கர்மா. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த பேட் கர்மா ஃபேஸ் பண்றதுனால யூனிவர்ஸ் உங்களை வந்து விலக்கி வச்சிருக்காங்க. ஸோ தட் நீங்களும் உங்களோட சேர்ந்து சஃபர் ஆகக்கூடாதுன்னு. ஸோ டோன்ட் கோ பேக். சரி, அது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். மேபி எல்லாரும் கிடையாது. மேபி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பர்சன்ஸ் கூட கான்டாக்ட் இல்லாமல் தான் இருப்பீங்க. ஐ எம் டெல்லிங் அபவுட் டாக்ஸிக். ஓகேங்களா, அது உங்களுக்கே தெரியும். ஸோ உடனே வந்துட்டு எல்லாருமேவான்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அண்ட் அதாவது உங்களோட ஒரு சில ஹேபிட்ஸ் எண்ட் ஆகுது. உங்களோட டே டு டே ஹேபிட்ஸில் ஒரு சில விஷயங்கள் நல்ல ஸ்ட்ராங் சேஞ்சஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இனி வரக்கூடிய டேஸில் உங்களோட டே டு டே ஹேபிட்ஸ், பிஹேவியர்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது பாருங்கள். நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் இருக்கும், புதுசாக இருக்கும். உங்களுக்கு எதை ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்த விஷயங்களை வந்துட்டு செய்வீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூனிவர்ஸ் மேலே, அதாவது உங்களுக்கு பீப்புள் மேலே இருந்த அந்த ஒரு பிலீஃப் போய் யூனிவர்ஸ் மேலே பிலீஃப் அதிகமாக வரும் வரக்கூடிய டேஸில். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்குறப்போ ஒரு அதாவது ரிலேஷன்ஷிப் வைஸில் ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த எமோஷ்னல், அந்த பாஸ்ட் நினச்சிட்டு இல்லைன்னா வந்து எமோஷ்னலாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது எண்ட் ஆகி நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருப்பீங்க. உங்களோட கெரியர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் ஃப்யூச்சரை நோக்கின பிளான் அப்சல்யூட்லி இருக்கும். சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பாஸ்டில் நிறைய விஷயம் எண்ட் ஆகுது. அண்ட் உங்கள் திங்கிங் அண்ட் தாட்ஸ் அதுவுமே வந்து பாஸ்ட்டை நோக்கி போகாது, ஃப்யூச்சரை நோக்கி தான் வந்துட்டு இனி இருக்கும். பட் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு முன்னாடி எஸ் இது என் நல்லதுக்கு தான் நடக்குது, பட் அக்செப்டன்ஸ் இருக்காது.
அது வந்து ஓவர் நைட்டில் வந்துட்டு அக்செப்டன்ஸ் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த சேஞ்சஸ் அக்செப்டன்ஸ் வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த டைம் பீரியடில். இந்த ஒரு சில விஷயங்கள் எண்ட் ஆகி வேற ஒரு நியூ பிகினிங் வரப்போ, ஸோ லெட் இட் ஃப்ளோ. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் நடக்கிறது நடக்கட்டும், அப்பப்போ பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ், டிஸ்கிரிப்ஷனில் என் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பர்சனலாக வந்துட்டு எனி டைம் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ ஓவராலாக வந்துட்டு 3 பைலுமே வந்துட்டு நல்ல ஒரு ரீடிங் கொடுத்துச்சு. ஐ ஹோப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பழைய வீடியோஸ் டெஃபினட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே அது பொருந்தும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ.